அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கூட்டணியிலே யார் யார் இருக்குவார்கள், யார் யார் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும், யார் எந்தெந்த தொகுதிகள் எல்லாவற்றையுமே அந்த அணிதான் முடிவு செய்யும், அந்த கட்சி தான் முடிவு செய்யும். இப்படி திமுக கூட்டணியிலே தளபதி அவர்கள் தான் அதை முடிவு செய்வார். ஆனால் அண்ணா திமுகவிலே இன்றைக்கு அதை முடிவு செய்யக்கூடிய சுவிட்ச் போர்டாக டெல்லி இருக்கிறது. தொடர்ந்து அதாவது ஒரு விஷயங்க, தொடர்ந்து கட்சிகள் மாறிட்டோம்னு சொல்றதே ஒரு தவறான வாதம். நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன், அந்த இயக்கத்தில் நான் சந்தோஷமா இருந்தால் நான் நிச்சயமா மாற மாட்டேன். அதிமுகவினுடைய போக்கு சரியாக இல்லை. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு UPS அவர்கள் அந்த ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டணி அறிவித்ததே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கச்சே ஒரு குறைந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொழிக் கொள்கையிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும், இருமொழிக் கொள்கையிலே என்னவாக இருக்கும், கல்வி திட்டத்திலே தேசிய கல்வியா மாநில கல்வியா, தமிழ்நாட்டிற்கு நிதி உதவிகள் மறுக்கப்படுவது, சமக்ர சிக்ஷா அந்த நிதி கொடுக்கப்படுவதிலே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது, தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஓரவஞ்சனை, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். அது எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது. கழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு கட்சியை அவர்களுடைய கைப்பிடியிலே வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் எனக்கு அமைப்பு செயலாளர் இந்த பதவியை கொடுத்தார்கள். ஆனால் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் தான் நாங்கள் இருந்து விலகிறோம். காலம் பதில் சொல்லும். சமீபத்தில் அன்வர் ராஜா வந்தார், கார்த்திக் தொண்டைமான் வந்தார், இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதாவதுங்க, தமிழ்நாட்டினுடைய வரலாறு எப்பவுமே கூட்டணிகள் வர்றது சகஜம்தான். ஆனால் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சி, பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிற கட்சி, அதுதான் கூட்டணியை முடிவு பண்ணும். கூட்டணியிலே யார் யார் இருக்குவார்கள், யார் யார் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும், யார் எந்தெந்த தொகுதிகள் எல்லாவற்றையுமே அந்த அணிதான் முடிவு செய்யும், அந்த கட்சி தான் முடிவு செய்யும். இப்படி திமுக கூட்டணியிலே தளபதி அவர்கள் தான் அதை முடிவு செய்வார். ஆனால் அண்ணா திமுகவிலே இன்றைக்கு அதை முடிவு செய்யக்கூடிய சுவிட்ச் போர்டாக டெல்லி இருக்கிறது. டெல்லி என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்படுவர்களாகத்தான் இன்றைக்கு அதிமுகவிலே இருக்கின்ற தலைமை இருக்கிறது. எனவே நாளைக்கே தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நாளைக்கே ஒரு கால் அது அத்தைக்கு மீசை முளைத்தால் அதிமுக ஆட்சி வந்ததுன்னா கூட அதில் பிஜேபியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும், மத்திய அரசினுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும், இதையெல்லாம் யோசிப்பார்கள். எனவே இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையிலே தளபதி அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாடு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி தொடர்வதற்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். நிச்சயமாக 200 தாண்டுவோம், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தொடர்ந்து அதாவது ஒரு விஷயங்க, தொடர்ந்து கட்சிகள் மாறிட்டோம்னு சொல்றதே ஒரு தவறான வாதம். நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன், அந்த இயக்கத்தில் நான் சந்தோஷமா இருந்தால் நான் நிச்சயமா மாற மாட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனைகள்னு வருது, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லச்சு, அதில் அந்த புடுக்கத்திலேயே அந்த இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. வாழ்க்கையை மாற்றம் ஒன்று தான் மாறாதது. எனவே அடுத்த இலக்கை நோக்கி நாம் செல்கிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.